வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா? அரிசி ஆலையில் எலி ஒன்று வசித்து வந்தது. அந்த எலி அரிசி மூட்டையை குடைந்து எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்ததாம். இதனால் ஆலை தொழிலாளிகள் அந்த எலியின் மீது வெறுப்படைஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அந்த எலியை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதனால் அவங்க எல்லாம் யோசித்து ஒரு பூனை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அந்த பூனை ஆலைக்குள் அங்கும் இங்குமா சுற்றிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் சுதந்திரமாக ஓடிட்டு இருந்த எலி பூனையை பார்த்ததும் பயந்து போயிடுச்சு. அதுக்கு ஒரே கவலை, இனிமேல் நம்மளால் அரிசியை திருடி சாப்பிட முடியாதே என்ற கவலை தான். இத்தனை நாளும் நாம் இந்த ஆலையில் எப்படி சுற்றிட்டு இருந்தோம், இந்த பூனை வந்து நிற்கிது, எப்படி இதை சமாளிக்கிறது, இந்த பூனையை எப்படியாச்சும் நம்ம வசத்துக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு எலி யோசித்தது. நீண்ட நேர யோசனைக்கு அப்புறமா வேகமாக ஆலையை விட்டு வெளியேறியது எலி. கொஞ்ச நேரத்தில் ஒரு கருவாட்டு துண்டோட ஆலைக்குள்ளே நுழைஞ்சது. கருவாட்டு வாசனை வந்தது தான். பூனை இங்கும் அங்குமா பரபரன்னு ஓடுது, குதிக்குது, மியாவ் மியாவ்னு கத்துது. அதுக்கு அந்த கருவாடை சாப்பிடணுன்னு ஒரே ஆசை, பரபரப்பு. எலி அமைதியோட கருவாட்டு துண்டை தரையில் போட்டுட்டு பூனையின் எதிரே வந்து நிற்குதான். பூனையே, இந்த கருவாட்டு துண்டை நான் தான் உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன், நீ மகிழ்ச்சியோடு இதை சாப்பிடலாம் அப்படின்னுச்சு எலி. பூனையும் ஓடி போய் அந்த கருவாட்டு துண்டை கடித்து ருசித்து சாப்பிட்டது. அதுக்கப்புறமா எலியை பார்த்துச்சு. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நினச்ச எலி பூனையை நோக்கி, பூனையே, இப்படி நான் உனக்கு தினமும் ஒரு கருவாட்டு துண்டை கொண்டு வந்து தருவேனா, ஆனால் நீ என்னை இந்த அரிசி ஆலைக்குள்ளே சுதந்திரமாக நடமாட விடணும், என்னை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னுச்சான். எலியே, நீ இப்படி ஒரு ருசியான கருவாட்டு துண்டை தினமும் கொண்டு வந்து தந்தா நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு பூனை. ஆஹா பூனையே, இந்த பதிலை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இதனை கேட்குற போது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இனிமேல் இந்த ஆலைக்குள்ளே சுதந்திரமாக திரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலி போயிடுச்சு. பூனைக்கு தான் கொடுத்த வாக்குறுதிப்படி தினமும் ஒரு கருவாட்டு துண்டை எடுத்துகிட்டு வந்து தந்துடும் எலி. இந்த பூனையும் அந்த எலியை கண்டுக்கிறதே இல்லை. எலி ரொம்ப ஜாலியாக முன்ன மாதிரியே அரிசி மூட்டையெல்லாம் குடஞ்சி அரிசியை சாப்பிட்டுட்டு இருந்தது. இதனால் தொழிலாளர்களுக்கெல்லாம் அந்த கோவம், இப்போ கோபம் வந்து அவங்களுக்கு எலி மேலே விட பூனை மேலே தான் அதிகமாக இருந்தது. இந்த பூனையை நாம் எலியை பிடிக்க கொண்டு வந்து வச்சா இது ஒன்றுமே கண்டுக்கிறதில்ல, இங்கே அங்கே சுற்றிட்டு இருக்குது, இது இங்கே இருக்கிறதே தண்டம் அப்படின்னு நினச்சி அந்த பூனையை அடித்து விரட்டிட்டாங்களாம். இப்படி தாமங்க கடமையை மறந்து செயல்படுறத யாருக்கும் பிடிக்காது இல்லைங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாமா? நன்றி.